வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஜூலை 5ஆம் தேதி BSP அதாவது மாயாவதி கட்சி தமிழக தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டார். உடனே அண்ணா நகர் காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்டவர்கள் 6 பேர் சரணடைந்தார்கள் என்று செய்திகள் வந்தன. ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் சம்பந்தப்பட்டவர் திருவேங்கடம் காவல்துறையினால் அழைத்து சென்ற பொழுது தப்பிக்க முயன்றார் என்று என்கவுண்டரில் சுட்டு தள்ளினார்கள் என்று செய்தி வந்துள்ளது. ஆம்ஸ்ட்ராங்கை பற்றி அவருடைய நற்பண்புகளை பற்றியெல்லாம் பேசப்பட்டது. அவரை பற்றியான எதிர்வினைகளும் பேசப்பட்டன. அது ஒருபுறம் இருக்கட்டும். இந்த அரசியல் கொலைகள் படுகொலைகள் என்பது தொடர்ந்து நடந்து வந்துள்ளது. தமிழக வரலாற்றில் பார்த்தால் இந்துநேசன் ஆசிரியர் பட்டினப்பாக்கம் மந்தவெளியில் படுகொலை செய்யப்பட்டு தியாகராஜ பாகவதர் NS கிருஷ்ணனே அன்றைக்கு நீதிமன்றத்தில் நின்று தண்டிக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு சற்று முன்னாடி பார்த்தால், அதாவது தூத்துக்குடியில் KVK சாமி அண்ணாவால் போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தென்பாண்டி மண்டலத்தின் தளபதி என்று அழைக்கப்பட்ட KVK சாமி 17ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 1949 அதாவது திமுக அலுவலகத்திலிருந்து தன் வீட்டுக்கு சைக்கிளில் சென்றார். பிரபலமான அன்றைக்கு சைக்கிளில் தான் போனாங்க. இன்றைக்கெல்லாம் யாரோ பெரிய வண்டிகளில் திமுகவில் கவுன்சிலர் கூட போயிட்டுருக்காங்க. KVK சாமின்னா அவ்வளவு மரியாதையான ஆள். அதாவது தெற்கே ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டத்தில் அப்படிப்பட்டவர். பெரியாருக்கு நெருக்கமானவர், அண்ணாவுக்கு நெருக்கமானவர். படுகொலை செய்யப்பட்டார். வழக்குகள் நடந்தன. உட்கட்சி விவகாரம் என்றார்கள், வேறு பகை என்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தங்கப்பழம் தண்டிக்கப்பட்டார். சென்னை உயர்நீதிமன்றம் வரை அந்த வழக்கு நடந்தது. அப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை சிறையில் தங்கப்பழத்தை அடைக்கப்பட்டார். 1964 இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்தபோது SS தென்னரசு ராமநாதபுரம் மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார். அப்போது தங்கப்பழத்தோடு நடந்த பேச்சுக்கெல்லாம் அவர் பதிவு செய்துள்ளார். என்ன நடந்தது, KVK சாமி படுகொலை என்ன நடந்தது என்பதெல்லாம் அங்கே அவர் பதிவு செய்துள்ளார். அதை விரிவாக இந்த இடத்தில் சொல்ல முடியாது, இன்னொரு காலகட்டத்தில் தனியாக சொல்லுகின்றேன். KVK சாமி படுகொலை ஒரு முக்கிய படுகொலை அரசியல் களத்தில். அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி, அதாவது 1949. அடுத்து இந்துநேசன் ஆசிரியர், அடுத்து KVK சாமி, மூன்றாவதாக இமானுவேல் சேகரன் என்பவர் தலித் தலைவர், தேவேந்திர குல வேளாளருடைய இனத்தலைவராக அடையாளப்படுத்தப்பட்டவர், இராணுவ வீரர். அவர் பரமக்குடியில் ஒரு பள்ளியில் நடந்த பாரதி விழாவுக்கு கலந்துவிட்டு திரும்பிய போது படுகொலை செய்யப்பட்டார். இதில் 6 பேர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அன்றைக்கு என்னென்னா, ராமநாதபுரம், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதம் உள்ளடங்கிய மாவட்டம். மதுரையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் இருந்தது. பணிக்கர் என்பவர் மாவட்ட ஆட்சித்தலைவர். உடனே அன்றைக்கு பசுமுன் தேவர் மேலேயே அந்த வழக்கு பாய்ந்தது. இப்படியாக இமானுவேல் சேகரன் தலித் தலைவர் படுகொலை செய்யப்பட்டதெல்லாம் செய்திகள். அதற்கடுத்து முன்னாள் MLA அதிமுக பிரிந்த நேரம், அப்போது துரைராஜ் என்ற MLA படுகொலை செய்யப்பட்டார். அடுத்து பூலவாரி சுகுமாரன், இவர் யார் என்றால் வீரபாண்டி ஆறுமுகம் முன்னாள் அமைச்சர் இருந்தாரே, திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம், அவருடைய பங்காளி. வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய தந்தையாருக்கு 2 மனைவிகள். ஒரு மனைவிக்கு வீரபாண்டி ஆறுமுகம், இன்னொரு மனைவிக்கு பூலவாரி சுகுமாரன். எம்ஜிஆர் அதிமுக பிரிந்த நேரம் குடும்ப பகையும் இருந்தது, அரசியல் பகையும் இருந்தது. வீரபாண்டி ஆறுமுகம் தொடர்ந்து MLAவாக இருந்தவர். காங்கிரஸ் ஆட்சி காலத்திலையும் பகை முத்த, அதாவது அரிசி மில் என்று நினைக்கின்றேன், ஏதோ ஒரு தொழிற்சாலையில் போட்டு அவரை கொலை செய்து விட்டார்கள் என்று வழக்கு வந்தது. வீரபாண்டி ஆறுமுகம் அதில் குற்றவாளி. சென்னை உயர்நீதிமன்றத்தில் நானே பார்த்துள்ளேன், ராம் ஜெத்மலானி வீரபாண்டி ஆறுமுகத்துக்காக வாதாடியதெல்லாம் உண்டு. எம்ஜிஆர் அதிமுக பிரிந்த நேரத்தில் இதை மாபெரும் போராட்டமாக இதை நடத்தியதும் உண்டு. அந்த கட்டத்தில்
உண்மை குற்றவாளிகள் அறிய வேண்டும் என்று. இந்த குற்றச்சாட்டுகள் இருந்தபொழுது திண்டுக்கல் தேர்தல் அதிமுக மாயத்தேவர் வெற்றி பெற்றார் என்பது ஒரு விடயம். 1974 பூலவாரி சுகுமாருடைய உறவினர் தான் விஜயலட்சுமி பழனிசாமி. அவரும் ஜெயலலிதா அமைச்சரவையில் பங்கு பெற்றிருந்தார், அமைச்சராக இருந்தார். இது சேலம் மாவட்டத்தில் வீரபாண்டியில் நடந்த விஷயம். அடுத்து பழனி பாபா கொலை. பழனி பாபா யார் என்றால் இஸ்லாமிய செயல்பாட்டாளர், முஸ்லீம் மக்களால் விரும்பப்பட்டவர். இவரை நான் சந்தித்தது உண்டு. அதாவது இன்றைக்கு அண்ணா சாலையில் அந்த தர்கா இருக்கின்றதே, ஹிக்கிம் பாதம்ஸ், அதாவது அண்ணா சாலை மின் நிலையம் அருகில் உள்ள தர்காவில் அவரை அந்த வழியாக போகும்போது நான் பார்த்து பேசுவது உண்டு. அங்கே தான் கஜேந்திர விலாஸ் ஹோட்டல் ஒரு காலத்தில் இருந்தது, ஃபேமஸ் கஜேந்திர விலாஸ் ஹோட்டல். இவர் பொள்ளாச்சி சென்ற பொழுது தன்னுடைய நண்பர் பசுவராஜ் வீட்டுக்கு சென்று திரும்பிய பொழுது 28/1/1997 படுகொலை செய்யப்பட்டார். பழனி பாபா கொலை அன்றைக்கு பரபரப்பாக பேசப்பட்டது. அதற்கடுத்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழ்நாட்டில், கலைஞர் முதலமைச்சர். 23/4/1997 லீலாவதி மதுரை மாநகராட்சி கவுன்சிலர், அதாவது மதிமுக, நாங்கள்லாம் இருந்தபொழுது மதிமுக கூட்டணியில் சிபிஎம் சார்பில் வெற்றி பெற்றார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில். அவர் வில்லாபுரம் பகுதி, அதாவது 59வது வார்டு கவுன்சிலர் மதுரை மாநகராட்சியில் காலை 8:30 மணி அளவில் படுகொலை செய்யப்பட்டார். இதில் 5 பேர் கைது செய்யப்பட்டனர். லீலாவதி ஒரு மார்க்சிய பெண் செயல்பாட்டாளர், மாதர் சங்கம் என்று அந்த அமைப்பில் இருந்தவர். இது அன்றைக்கு மிகவும் பரபரப்பாக ஆளுங்கட்சி மீது கண்டனங்களை மார்க்சிஸ்ட் தெரிவித்ததெல்லாம் உண்டு. போராட்டங்களாம் நடத்தினார்கள், எங்களுக்கு நீதி வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள். அதே மார்க்சிஸ்ட் இன்றைக்கு திமுக கூட்டணி இருக்கின்றதுங்கிறது வேறு விஷயம். அதற்கு அடுத்து ஏழுமலை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சென்னை மாவட்ட செயலாளர், சிறப்பாக வைகோவுக்கு தளபதியாக இருந்தவர். 16/4/1994 சிறப்பான ஒரு நிகழ்ச்சியை சென்னையில் நடத்தினார். நீதி கேட்கின்றோம் என்ற பேரணி மதிமுக சார்பில் தமிழ்நாடு முழுவதும் அதிகமான ஜனத்திரள் பேரணி. அப்படி பேரணி நடக்கலை, இனி நடக்கப் போவதும் இல்லை. அதாவது செங்கல்பட்டில் நின்னது கடைசி வண்டி, மக்கள் வந்த வண்டி தென் மாவட்டங்களிலிருந்து மேற்கு மாவட்டங்களிலிருந்து. ஆனால் சீரணி அரங்குக்கு அந்த வண்டிகள் விடிய காலை 5 மணிக்கு தான் வர முடிந்தது. அதாவது மறைமலையடி பாலத்திலிருந்து துவங்கிய பேரணி அடையார், பழைய அடையார் கேட் ஹோட்டல் வழியாக ஆழ்வார்பேட்டை, ஆழ்வார்பேட்டையிலிருந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலை வழியாக காந்தி சிலை வழியாக சீரணி அரங்குக்கு வருவதற்கு கிட்டத்தட்ட அந்த பேரணி உடைய நேரம், கடைசி எல்லை வருவதற்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் 20 மணி நேரம் ஆச்சு. விடிய கால் 6 மணிக்குத்தான் வைகோ பேசினார். அந்த நிகழ்ச்சியை நாங்கள்லாம் ஒருங்கிணைத்தோம். ஏழுமலையோடு அந்த நிகழ்ச்சிக்கான அனுமதியை நான் போலீஸ் கமிஷன் ஆஃபீஸில் சென்னையில் வாங்கியதெல்லாம் நினைவுகள் உண்டு. பேரணி முடிந்து விட்டது 16 இரவு. அடுத்த நாள் இரவு 17ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்டார். அதாவது ராயபுரம் பாலம் இருக்கின்றதே, அதற்கு வடகிழக்கு பக்கத்தில் படுகொலை செய்யப்பட்டார். உடனே செல்வராஜன் எனக்கு தொலைபேசியில் பேசினார். இரவு 11:12 இருக்கும். நான் உடனே அன்றைக்கு என்னுடைய ஓட்டுநர் இல்லை, இந்த மாதிரி மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, லேண்ட்லைன் தான். எனக்கு முடிந்தவரை மதிமுக நிர்வாகிகள் சென்னையில் இருப்பவர்களாம் சொல்லிவிட்டு, பொன்முத்துராமலிங்கத்திலாம் சொல்லிவிட்டு, வைகோ டெல்லியில் போய் சென்று விட்டார். ராஜ்யசபா கூட்டம் என்று மறுநாள் டெல்லி சென்று விட்டார். அவர் பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைப்பு, பல்வேறு பணிகள் இடையில் அசந்து தூங்கி கொண்டிருந்தால் ஃபோன் அடித்தும் அவர் எடுக்கவில்லை. 2-3 முறை அடித்து 3வது முறை அடித்தவுடன் இந்த மாதிரி செல்வராஜன் எம்எல்ஏ தொலைபேசியில் பேசினார், ஏழுமலை படுகொலை செய்யப்பட்டாராம் இந்த நள்ளிரவில் என்றேன். பதறிப்போனார். சரி, என்ன, என்னை செல்வராஜன் அங்கே வர சொல்லியிருக்கிறார் என்றேன். சரி செல்லுங்கள், அவர் பதட்டப்படுவார், வயதானவர், அவர் பக்கத்திலே இருங்கள் என்றார். அங்கே செல்லும் பொழுது அன்றைக்கு என்னுடைய வாகன ஓட்டி இல்லை. வாகன ஓட்டி இல்லாதனால் உடனே ஆட்டோவை பிடித்து கொண்டு செல்வராஜன் வீட்டுக்கு சென்றேன். அவர்
பிராட்வே பாரதி கல்லூரி பெண்கள் கல்லூரி அங்கே அவருடைய வீடு. அவரை அழைத்து கொண்டு அந்த இடத்துக்கு சென்றேன். பதட்டமாக இருந்தார், ரொம்ப வேதனைப்பட்டார், கண்ணீர் வடித்தார். பிறகு நாங்கள் சென்றவுடன் காவல்துறைக்கும் தகவல் சொல்லிவிட்டார்கள். காவல்துறை மிகவும் தாமதமாக 1 மணி நேரம் கழித்து வந்தார்கள். அன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சி, அதிமுக ஆட்சி. இப்படியாக இருக்கும் பொழுது காவல்துறையினர் வந்து அந்த உடலை எடுத்துக்கொண்டு சென்றார்கள். உடல் 2-3 பகுதிகளாக வெட்டப்பட்டிருந்தன. பிறகு அன்றைக்கு முகமது அலி என்பவர் டிசியாக இருந்தார். இன்றைக்கு கமலஹாசன் கட்சியில் இருக்கின்ற மௌரியா அன்றைக்கு காவல்துறை அதிகாரியாக இருந்தார். இதெல்லாம் நினைவுகள். இப்படி இருக்கும் பொழுது வைகோ டெல்லியிலிருந்து வந்து விட்டார். மாவட்ட செயலாளர் அத்தனை பேரும் வந்து விட்டார்கள். பெருங்கூட்டம். காலையில் 8 மணியில் ஏழுமலையினுடைய அலுவலகத்தில், வீட்டுக்கே வரவில்லை, ஏழுமலை அலுவலகத்தில், அதாவது இந்த ராயபுரம் பாலத்தின் மேற்கு புறம் மாடியில் 1வது மாடியில் இருந்தது. உடனே எனக்கு காவல்துறை மூலமாக, அன்றைக்கு மொபைல் ஃபோன்லாம் இல்லையா, காவல்துறை மூலமாக ஒரு எண் கொடுத்து முதலமைச்சர் உங்களை பேச சொன்னார் என்றார்கள். ஜெயலலிதாவிடம் பேசினோம். எப்படி வைகோ எங்கே இருக்கின்றார்? டெல்லியில் இருக்க, வந்து கொண்டு இருக்கின்றார், அது கேள்விப்பட்டு டெல்லியில் இருக்காருன்னு. நாங்கள் உரிய முயற்சிகள் எடுத்து இந்த யாருன்னு குற்றவாளிகளும் கண்டுபிடிப்போம், கவலைப்படாதுங்கள், உங்கள் கட்சிக்காரர்கிட்ட சொல்லுங்கள், நீங்கள் தான் அங்கே இருக்கீங்கன்னு சொன்னாங்க. செல்வராஜ் எம்எல்ஏ இருக்கிறார், பேசுங்கன்னு அவர்கிட்ட பேசினாங்க. அவர் அழுது கொண்டே பேசினார், அவர் ஆறுதல் சொன்னார். இப்படியெல்லாம் நடந்த கதைகள் உண்டு. பிறகு குற்றவாளிகள் ஏதோ பிடித்தார்கள், செய்தார்கள் என்றார்கள். அந்த மதிவாணன் என்று ஒரு எம்எல்ஏவையும் அதில் சந்தேகப்பட்டு பிறகு அவர் விடுவிக்கப்பட்டார். இப்படியெல்லாம் ஏழுமலை படுகொலை, இது அரசியல் படுகொலை தான். அவர் ஹார்பரில், அதாவது அந்த யார்டு வாகனங்கள் செல்கின்ற அந்த கான்ட்ராக்டெல்லாம் எடுத்திருந்தார் அந்த கட்டத்தில். இது ஏழுமலை கொலையை நேரடியாக அறிந்தவன் என்ற முறையில் சொல்லுகின்றேன். அதே போல் தேர்தல், 96 தேர்தல், நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் முடிந்தது. 97 மறுபடியும் மறுமலர்ச்சி திமுக, ஏழுமலைக்கு பின் நின்ற சிவா, வடசென்னை சிவா மதிமுக நிர்வாகி படுகொலை செய்யப்பட்டார். அப்போதும் இதே நிலைதான், நாங்கள் தான் முதலில் போய் நின்றோம். பிறகு காவல்துறை வந்து அந்த குற்றவாளிகள் யார் என்று நாங்கள் கைது செய்கின்றோம் என்றெல்லாம் சொன்னார்கள். அந்த வழக்கும் ஒன்றில்லாமல் ஆகிவிட்டது. அடுத்து அண்ணன் தாவண்ணா கிருஷ்ணன் மாநில அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், லோக்சபாவில் இருந்தார், ராஜ்யசபாவில் இருந்தார். அவர் 2003 மே மாதம் 20ஆம் தேதி காலையில் நடைபயிற்சியில் இருக்கும்போது வண்டியூர் தெப்பக்குளம் அருகே படுகொலை செய்யப்பட்டார். அதில் கலைஞருடைய புதல்வர் அழகிரி அவர்களையும் குற்றவாளியாக சேர்த்தார்கள். பிறகு அந்த வழக்கு ஆந்திராவுக்கு மாற்றப்பட்டது, விடுதலை ஆனார்கள். தாவண்ணா கிருஷ்ணனை கொன்றவர்கள் யார் என்று இன்றைக்கும் புதிராக இருக்கின்றது. என்ன சொல்ல, இது மாதிரி வழக்குகள் கொல்லப்பட்டவர்களுக்கு சரியான நீதியே கிடைக்கவில்லை. சரி, தாவண்ணா கிருஷ்ணனை யார் கொன்னாங்கன்னு இன்னைக்கு வரை தெரியல. இப்படி சொன்ன வழக்குகளில் வரிசையாக சொல்லிட்டு வந்த இந்த வழக்குகளில் யார் யார் குற்றவாளிகள் யாருன்னு கூட கண்டறியப்படவில்லை. இப்படியான நிலை. தாவண்ணா கிருஷ்ணன் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கட்சியை, திமுகவை வளர்த்தவர். எஸ்.எஸ். தென்னரசோடு, அதே மாதிரி தங்கப்பாண்டியன் போன்றோடு, பே. சீனிவாசனோடு கட்சியை வளர்த்தவர்கள். கிழக்கு முகவை மாவட்டம், கிழக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு முக்கிய புள்ளியாக திமுகவுக்கு அண்ணா காலத்திலிருந்து, மாணவர் முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர் தாவண்ணா கிருஷ்ணன். அவர் 2003 சாகடிக்கப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். ஆலடி அருணா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், தமிழக அமைச்சர், சட்டத்துறை அமைச்சர். இவர் சொந்த ஊர் ஆலடிப்பட்டி, திருநெல்வேலி மாவட்டம். 31/12/2004 வருஷத்தின் கடைசி நாள், 2004 கடைசி நாள் அன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டார். காலையில் நடைபயிற்சிக்கு சென்றவர் படுகொலை செய்யப்பட்டார். அப்போது ராஜா என்ற மருத்துவக் கல்லூரி தாளாளர் மீதெல்லாம் குற்றஞ்சாட்டப்பட்டன. இன்னொரு அங்கே சொல்லப்பட்ட விவரம் என்றால், ஆலடி அருணா சட்ட அமைச்சராக இருக்கும்போது பாளையங்கோட்டை சிறையில் உள்ள குற்றவாளிகளுக்கு பரோல் கொடுக்க யோசித்தார், அந்த பகைதான் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆலடி அருணா சொந்த ஊரிலே வெட்டப்பட்டு சாய்க்கப்பட்டார். அவர் உடல் சென்னைக்கு
கொண்டு வரப்பட்ட அடக்கம் செய்யப்பட்டது. அதற்கடுத்து சங்கர்ராமன், உங்களுக்கு தெரியும், சங்கராச்சாரியார் கைது செய்யப்பட்ட வழக்கு. வரதராஜ பெருமாள் கோவிலின் மேலாளர் 3/9/2004 படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கு தமிழகத்தில் நடத்தாமல் பாண்டிச்சேரியில் நடத்தப்பட்டு சங்கராச்சாரியர் உட்பட குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஏன் பாண்டிச்சேரி அரசாங்கம் மேல்முறையீடு செய்யவில்லை என்ற வழக்கு கூட உயர்நீதிமன்றத்தில் நடந்ததெல்லாம் வேறு விஷயம். இந்த சங்கர்ராமன் வழக்கில் 26 பேர் மொத்தம் குற்றவாளிகள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அடுத்து ராமஜியம் அமைச்சர் நேருவினுடைய தம்பி 28/3/2012 திருச்சியில் படுகொலை செய்யப்பட்டார். அதன் குற்றவாளிகள் யார் என்று கூட கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாகின, கண்டுபிடிக்க முடியவில்லை. ஸ்காட்லாந்து யார்டுக்கு நிகரான தமிழ்நாடு காவல்துறையினர் என்று சொல்லப்பட்ட காவல்துறையினரால் இன்றைக்கு ராமஜெயம் வழக்கில் குற்றவாளிகள் யார் என்று கூட கண்டறிய முடியாத சூழ்நிலை. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இந்த வழக்கும் இருக்கின்றது. அதேபோல் பாஜக சேலம் மாவட்ட நிர்வாகி ஆடிட்டர் ரமேஷ் 19/7/2013 படுகொலை செய்யப்பட்டார் பகல் நேரத்தில். இது பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. பெரிய போராட்டங்கள்லாம் பாஜக நடத்தினார்கள். குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும், உண்மையான குற்றவாளிகள் யார் என்று அறியப்பட வேண்டும் என்றெல்லாம் அன்றைக்கு போராட்டங்கள் நடந்தன. அடுத்து அதிமுகவின் சேலம் மாவட்டத்தில் உள்ள கவுன்சிலர் சண்முகம், வேளச்சேரி அதிமுக நிர்வாகி, கடலூர் ஏழுமறை அதிமுக கவுன்சிலர், இவங்கெல்லாம் படுகொலை செய்யப்பட்டாங்க சமீபத்தில். அதே மாதிரி புஷ்பரத்னம் என்பவரும் படுகொலை செய்யப்பட்டார். பாமக நிர்வாகி சிவசங்கரும் படுகொலை செய்யப்பட்டார். 4/5/2024 அதாவது கடந்த மே மாதம் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெய் ஜனசிங் படுகொலை செய்யப்பட்டார். தென்னந்தோப்பில் அவரை அடித்து தனசிங்கை அடித்து போட்டு விட்டார்கள் என்று அன்றைக்கு செய்திகள்லாம் வந்தன. இது மட்டுமல்ல, இலங்கை ஆயுத போராளிகள் பத்மநாபா போன்றவர்களெல்லாம் படுகொலை செய்யப்பட்டார்கள். இது 80களில் நடந்த விஷயம். அதே மாதிரி பொட்டு சுரேஷ் என்று அழகிரிக்கு வேண்டப்பட்டவர் மதுரையில் படுகொலை செய்யப்பட்டார். 2002 தாளமுத்து நடராஜன், அதேபோல் வி ராமலிங்கம் பாட்டாளி கட்சி நிர்வாகி கும்பகோணத்தில் படுகொலை செய்யப்பட்டார். இப்படியான நிலையில் காவல்துறையினர்கள் வேடிக்கையாக சொல்கின்றார்கள். போன வருடம் 63 பேர் சென்னை நகரில் கொலை செய்யப்பட்டனர். இந்த வருடம் 58 பேர் தான் கொலை செய்யப்பட்டனர் என்ற கருத்தை சொல்லியுள்ளார்கள். இது மட்டுமல்ல, தீபக் ராஜா, திருவாரூர் மாவட்ட சோழிங்கநல்லூரை சேர்ந்த திமுக நிர்வாகி பாபு, திருவிடைமருதூரை சேர்ந்த இளைஞரணி நிர்வாகி நல்லதம்பி, திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மாயாண்டி ஜோசப், மயிலாடுதுறை ராஜேஷ், உளுந்தூர்பேட்டை எரியூர் கிராம சூசைநாதன், இது மாதிரி கொலைகள் செய்யப்பட்டுள்ளார்கள். தண்டையார்பேட்டில் கஞ்சா விற்பனையில் இழந்த மோதலில் காரணமாக தினேஷ் படுகொலை செய்யப்பட்டார். இப்படி பகலில் கொலைகள் நடந்த வண்ணம் இருக்கின்றன. இதை தடுத்து நிறுத்த என்ன செய்ய போகின்றோமோ தெரியவில்லை. காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். இந்த கொலைகள் ஏன் நடக்கின்றன, எதற்காக நடக்கின்றன, குற்றவாளிகள் ஏன் தண்டிக்கப்படவில்லை என்பது ஒரு புதிராக இருக்கின்றது. புரியாத புதிராக இருக்கின்றது. நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.